இப்போ நம்ம ஒரு சம் வந்து பார்க்க போகிறோம். எல் வடிவ அட்டையின் சுற்றளவு பரப்பளவு காண்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எல் ஷேப்பில் இருக்குன்னா அது நம்ம என்ன பண்ண போகிறோம், நடுவில் ஒரு கோடு போட்டு 2 செவ்வகமாக மாற்ற போகிறோம். ஓகேவா? செவ்வகத்தை மாற்றிட்டோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு 28 சென்டிமீட்டரும் மேலே அகலம் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த பேஜிலிருந்து நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு நீளம் 28 சென்டிமீட்டரும் இன்னொரு செவ்வகத்துக்கு கொஞ்சம் அளவு கம்மியாகும் இல்லையா? ஸோ 21 சென்டிமீட்டரும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், எல் இன்ட்டு பி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 28 × 7 எவ்வளோ வருது, 196 சதுர சென்டிமீட்டர் வருது. அதே மாதிரி இன்னொரு செவ்வகத்துக்கு என்ன சொல்கிறோம், இங்கே 21 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? அப்போ 21 × 7 147 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இது வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, எல் வடிவ அட்டையின் பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுன்னு என்ன பண்ணணும், ரெண்டையும் வந்துட்டு டோட்டல் பண்ணிக்கணும் இல்லையா? டோட்டலாக 196 + 147. ஓகேவா? சதுர சென்டிமீட்டர். முக்கியமாக இந்த சதுர சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்துட்டு ஞாபகமாக கரெக்டாக போடணும். மேக்ஸில் அப்போ தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ 343 சதுர சென்டிமீட்டர் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு வந்துட்டு செவ்வகமாக பிரித்தனால இந்த அளவு வருது. இதுவே வந்துட்டு சதுரமாக மாற்றினோன்னா, ஸோ இந்த டோட்டல் வந்துட்டு 3 ஸ்பேஸாக பிரித்தோன்னா இது சதுரமாக மாறும் இல்லையா? அப்போ வந்துட்டு சுற்றளவும் பரப்பளவும் காண்கன்னு சொல்கிறாங்க. உங்களால் முடியும்னா நீங்கள் கண்டுபிடிச்சி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.